இப்போ நம்ம யூபின் வச்சு ஒரு உள்ளன் ஒர்க் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது இதுதான் யூபின்னு. இது கீழே ஒரு ஸ்டாண்டு மாதிரி வரும். அது வச்சு போடணும். பிகினர்ஸாக இருந்தால் அது வைக்கணும். பழக்கமாக இருந்தால் அப்படியே கூட யூஸ் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நாட் போடுறது எப்படின்றத சொல்லித்தரப்பாரு. நமக்கு பிடிச்ச கலரில் உள்ளன் எடுத்துக்கணும். உள்ளன் எடுத்துகிட்டு டைட்டாக நாட் போட்டுட்டு சித்தாக கட் பண்ணி இது நமக்கு வலப்பக்கம் வேணும்னா வலப்பக்கமும், இடப்பக்கம் வேணும்னா இடப்பக்கமும் வச்சுக்கணும். நான் இது பேக்கில் வச்சு ஒரு சுற்றி நாட் போடும்போது எப்போவும் சென்டரில் வர மாதிரி பார்த்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போட போட ஈஸியாகிடும். இது உள்ளே கொடுத்து இப்படி எடுத்துக்கணும். எடுத்துட்டு ரோஸ் விட்டுட்டு இதுவாக இருந்தால் இன்னொரு முறையும் போட்டு எடுத்து இப்போ இது போட்டோடனே இப்போ இந்த பக்கம் சுற்றிக்கணும். இது இப்படி பெருசாக இழுத்துட்டு இப்படி திருப்பிக்கணும். இது லாஸ்ட்டாக போட்ட வளையன்றது மேலே வச்சுக்கணும். இப்போ நம்ம இந்த பக்கம் விட்டு ஊசி எடுத்து அடுத்த ரெண்டுத்துலேயும் சேர்த்து விடணும். ஒன்றுத்தில் விட்டும் போடலாம், அது வேறு மாடலில் இருக்கும். இது ரெண்டுத்தில் விட்டு போடுறேன். ஊசி அப்படியே வச்சுருந்து ஈஸியாக இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கலாம். இப்போ இப்படி சுற்றி அடுத்த ரெண்டுத்தில் சேர்த்து நாட் இந்த பக்கம் ஊசி இப்படி விட்டு இப்படி எடுத்துக்கலாம். மேலே இருக்கிற இந்த ரெண்டு இதுக்கும் நடுவில் ஒன்று. மேலே இருக்கிற ரெண்டுத்துக்கும்
பார்த்திங்கன்னா நான் 5 ரூ போட்டிருக்கிறேன். இப்போ வேணும்னா எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீட்டு போட்டு ஷால் மாதிரி பண்ணலாம். நான் இது பாருங்கள், ஏற்கனவே இது மாதிரி போட்டுருக்குறேன். இது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சிங்கிளில் எடுத்து போட்டது, அதுக்கப்புறம் இப்போ நான் சொல்லி கொடுத்த டிசைனில் போட்டது. கடைசியில் வரும்போது நம்ம சாதாவாக உள்ளனுக்கு எப்படி நீங்கள் நாட் போடுறோமோ அதே மாதிரி போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். எப்படின்றது இதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ கடைசியில் இப்படி இருந்திருக்குது இல்லைங்களா, இது உள்ளார இது இந்த நூறு கொடுத்து எடுத்துட்டிங்கன்னா டைட் ஆகிடும். அவ்வளோதான் ஃபினிஷிங். இதே போல் இதை பாருங்கள், ஒவ்வொரு தடவையும் நீங்கள் போடும்போது நான் சொல்லி கொடுத்தது இதிலே இப்படி மாற்றி வாங்குறது. உங்களால் அப்படி இது பண்ண முடியலன்னா இதை பெருசாக இப்படி பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பிட்டு ஊசி போட்டுக்குங்க, போட்டுன்னு போடலாம். இப்போ இதை வச்சு நான் ஒரு வாசப்படிக்கு போடுறது போட்டிருக்கிறேன். அந்த எப்படி போடலான்றதை காட்டுறேன். இதுதான். இதில் எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் யூ பின்னில் போட்டது. இன்னும் இது ஃபினிஷ் பண்ணல. ஆனால் இதில் எல்லோ கலரில் இருக்கிறதெல்லாம் யூ பின்னில் போட்டது. அது எப்படி இங்கே பாருங்க, இங்கே ஸ்டார்ட் பண்ணதை அப்படியே இது வெளியே முடிச்சிருக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க இங்கேயும் அதே மாதிரி தான் யூ பின்னில் போட்டது தான். இதுலேருந்து இது வெளியே ஃபினிஷ் பண்ணியிருக்கிறேன். அதே போல் நமக்கு வாசப்படிக்கு எத்தனை வேணுமோ அந்த மாதிரி தனித்தனியாக பூ போட்டு மேலே எல்லாத்தையும் சேர்த்து அட்டாச் பண்ணணும். இது பின்னாடி எப்படி அட்டாச் பண்ணியிருக்கிறேன் பாருங்க. இது ரோஸில் அட்டாச் பண்ணுது, அது முன்னாடியே மேலுக்கு தெரியும். ரோஸில் எல்லோ கலர்லேயே அட்டாச் பண்ணியிருக்கிறேன். ஷால் மாதிரி போடணுன்னா 2 ரோவாக செஞ்சுட்டு அது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து இதோட இன்னொரு முனையும் அட்டாச் பண்ணிங்கனாக்கா அது சரியாக ஷால் மாதிரி வந்துடும். இதே மாதிரி நமக்கு தேவையான அளவு நீளமாக போட்டு ஷால் போடுறதுன்னா நீளமாக போட்டு இது தொடர்ச்சி அப்படியே கீழே விட்டுட்டே வந்துடலாம். நம்ம போட அதை இறக்கி விட்டுட்டே வந்துட்டிங்கனாக்கா நீளமாக வந்துடும். இது அளவு தான் போடணுன்னு இல்லை, இது போட இப்படி இறக்கினே வந்துடணும். இறக்கி விட்டுட்டு அடுத்த லைன் போட்டுனே வரணும். இப்படி இறக்கி விட்டுட்டு நீங்கள் போட அது எவ்வளோ நீளனாலும் நம்ம போட்டுனே போகலாம். இந்த நாட் எப்பவும் சென்டரில் வரா மாதிரியே பார்த்து போடணும். இது முக்கியமான டிப்ஸு.